வணக்கம் அன்பான மக்களே. இன்னைக்கு நம்ம வாராகி அன்னையை வழிபடக்கூடிய முறைகளை பத்தி பார்க்க போறோம். வாராகி அன்னையை ரொம்ப எளிமையா நம்ம வழிபடலாம். ஒன்றும் பெருசா இல்லைங்க. மனசார அம்மாவை நினைச்சிட்டாலே போதும். அம்மா எனக்கு இப்படி இருக்கு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, தீர்த்து வையுங்க அப்படின்னு நீங்க நினைச்சு மனசார நின்று வேண்டினாலே போதும். ஒரு அகல் விளக்கு கூட ஏத்தணும்ன்ற அவசியம் இல்லை. உங்களால முடியல அப்படிங்கிற பட்சத்துல, இல்ல எங்களால அகல் விளக்கு ஏத்த முடியும் அப்படின்றவங்க ஒரே ஒரு அகலை வாங்கிக்கிட்டு அதுல சாதாரண பஞ்சுத்திரிய போட்டு அம்மனை நினைச்சிட்டு மனசார நினைச்சிட்டு அம்மனை விளக்கு ஏத்துனீங்கன்னா அதுலயே உங்களுக்கு அம்மன் காட்சி தருவா. அந்த மாதிரி காட்சி நிறைய பேர் பார்த்ததும் உண்டு. அதுல அடியேனும் ஒருத்தி. வாராகி அம்மனை இவங்க சொல்லி நான் வழிபடுறேன், அவங்க சொல்லி நான் வழிபடுறேன், இந்த இடத்துல நான் படிச்சேன் அதனால கும்பிடுறேன் அப்படின்னு யோசிக்காதீங்க. இல்ல கும்பிட்டுதான் பாப்போமே அப்படின்னு நினைச்சும் வாராகி அம்மனை வழிபடாதீங்க. வாராகி அம்மன் முழுக்க முழுக்க நம்ம மனசால வணங்க வேண்டிய ஒரு தெய்வம். மனசார முழு நம்பிக்கையோட வணங்க தொடங்குங்க. வாராகி அன்னைக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல முதல்ல வரது பஞ்சமி திதி, அதுக்கப்புறம் பௌர்ணமி, அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம வாராகி அம்மன் வழிபடலாம். பஞ்சமியில வளர்பிறை பஞ்சமி, தேய்பிறை பஞ்சமின்னு 2 இருக்கு. இதுல தொடர்ந்து 5 வளர்பிறை பஞ்சமியில நீங்க விளக்கேத்திட்டு வரீங்கன்னா உங்களுக்கு வளம் பெருகும், தொழில முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கும், இல்ல படிப்புல சிறந்து விளங்குறதுக்கும், படிப்புல முன்னேற்றம் அடையிறதுக்கும், இல்ல உங்க ஞாபக சக்தி அதிகரிக்கணும், இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க தொடர்ந்து 5 வளர்பிறை பஞ்சமியில விளக்கேத்திட்டு வரலாம். அதுக்கு அடுத்து 5 தேய்பிறை பஞ்சமிகள் விளக்கேற்றீங்கன்னா உங்களுக்கு குறைகள் தீரும். இதெல்லாம் உங்களுக்கு தீரணும், நோய் தீரணும், இல்ல கடன் சுமைகள் தீரணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தீர்ந்து போகணுமோ அது எல்லாமே நீங்க தேய்பிறை பஞ்சமியில விளக்கேத்திட்டு வரும்போது படிப்படியா உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடுங்க. அதே போல தொடர்ந்து 48 நாட்கள் நீங்க தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வரீங்க வாராகி அன்னை அப்படின்னா உங்களுடைய குறைகள் எல்லாமே, நீங்க எந்த மாதிரியான வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது எல்லாமே நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். அதே மாதிரி 5 ஞாயிற்றுக்கிழமைகளை நீங்க விளக்கேத்திட்டு வந்தாலும் சிறப்பு தாங்க. இது எதுவுமே முன்னாடி சொன்ன எதுவுமே பண்ண முடியல, கணக்குல வச்சுக்க முடியலன்னா நீங்க தொடர்ந்து 5 ஞாயிற்றுக்கிழமைகளை விளக்கேற்றலாம். அதுவுமே வாராகி அன்னைக்கு உகந்த நாட்கள் தான். இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்னே ஒண்ணுதான். முழு மனசோட அன்னையை வழிபடுங்க, நம்பிக்கை வைங்க. முழுசா நம்பினீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னை நிச்சயமா கருணை புரிவா. வீட்டுல வாராகி அம்மனை வழிபடுறவங்க அகல் விளக்கு மட்டும் இல்லாம தேங்காயில நம்ம தீபம் ஏத்தலாங்க. அதனால எந்த தவறும் இல்லை. வாராகி அம்மனுக்கு எங்க அன்போடு கொடுத்தீங்கன்னா மொத்தத்தையும் ஏத்துப்பா. நம்ம அவங்களுக்கு ஒரு குழந்தை மாதிரிதான். தேங்காயை 2 உடைச்சிட்டு சுத்தூரும் மஞ்சளை தடவிக்கணுங்க. தடவிட்டு 5 குங்குமம் வச்சு ஒரு வாழை இலை போட்டு அதுல பச்சரிசியை நிரப்பி அதற்கு மேல அந்த தேங்காய் 2த்தையும் வச்சு நல்லெண்ணெய் அப்படி இல்லாட்டி நெய், இந்த 2த்துல எது வேணாலும் நீங்க ஊத்தி அம்மனுக்கு மனசார விளக்கேத்துனீங்கன்னா அம்மன் உங்களுடைய வேண்டுதலையும் பூஜையும் ஏத்துப்பாங்க. அதே போல செவ்வரளி மலர் அம்மனுக்கு ரொம்ப பிடிச்சமான உகந்த மலர். அதே போல தாமரையும் அம்மனுக்கு உகந்த மலர் தான். மாதுளையில தேன் கலந்து அம்மனுக்கு பிரசாதமாவும் நீங்க படைக்கலாம். அதே போல உருளைக்கிழங்கு நீங்க அப்படியே எடுத்து வச்சாலுமே போதும், அம்மனுக்கு அதுவே சால சிறந்ததுதான். இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கணுங்க. அது என்னன்னா நம்ம கடவுள்கிட்ட வேண்டுவோம், நிறைய வேண்டுவோம். ஆனா அதுல பெரும்பாலும் சில விஷயம் நடக்காம போயிடும். நம்ம அதுக்காக மனம் தளர்ந்துடக்கூடாது. நான் அம்மாவுக்கு இவ்வளோ தீபம் ஏத்தனே, இத்தனை விரதம் இருந்தனே, ஆனாலும் எனக்கு எதுவுமே நடக்கல, அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாதுங்க. கடவுளுக்கு தெரியும் எதை நம்மளுக்கு எப்ப கொண்டு சேர்க்கணும், இதை எப்ப கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நம்ம கடவுளுக்கு தெரியும். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை அடம் பிடிக்குதுன்னா அந்த அடம் பிடிக்கிற குழந்தை கேட்கறது எல்லாத்தையும் அந்த அம்மா வாங்கி கொடுத்துருவாளா என்ன? கிடையாது இல்ல. இது கொடுத்தா குழந்தைக்கு சளி பிடிக்குமா, உடம்பு வேற எதுனா கெட்டு போகுமா, அந்த மாதிரி யோசிப்பாங்க இல்லையா. அதே போலதாங்க நம்மளோட அன்னையும் எந்த நேரத்துல நமக்கு எது கொடுத்தா சரியா இருக்கும் அப்படின்றது அம்மாவுக்கு தெரியும். அம்மா நம்மள பார்த்துப்பா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட முழு மனசோட காத்திருங்க, நம்மளுக்கு நல்லதே நடக்கும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. டாட்டா.